அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொல்லும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. இப்போ தெய்வம் நின்று கலையரசனை கொண்டிருக்குன்றதை நான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆகியும் குழந்தை குட்டி இருந்தும் நிறைய பேர் இன்னமும் சிவபெருமான சாஷ்டாங்கமா சரணாகதி அடைஞ்சு இருக்கவங்கலாம் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலையரசனை விட பெரிய பெரிய அகோரி. கலையரசன் அந்த தலைமை தெய்வத்தை கைப்பிடிச்சு அந்த தெய்வத்தை வைத்து உயரலாம் அப்படின்னு பண்ணுற சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா. ஆனால் இவர் முழுமையாக தெய்வ வழிபாட்டில் இருந்து கலையரசன் இந்தமாரி தாம்பத்திய உறவுகள் செய்துட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களை நல்லாவே ஏமாத்துறாரு. இந்த காளியை நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றது, காளி காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி. ஆனால் உண்மையாலேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இது போல விஷயத்தை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற மக்களுக்காகவே இந்த கலையரசன் இது போல ஒரு தவறான ஒரு விஷயத்தை கருத்தை எடுத்து போய் ரொம்பவே ஆன்மீகத்தை அவர் ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்பவே கேவலப்படுத்திருக்காரு. இப்போ இந்த முகம் வெளியில தெரியணும், நம்ம முகத்தை விமோச்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கணவரும் மனைவியும் சேர்ந்து இந்த திட்டத்தை கூட செய்திருக்கலாம். ஆமா, ஒண்ணுமே கிடையாது. கலையரசனை பத்தி பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. அவர் உண்மையான ஒரு காளியின் பக்தராக இருந்தால், சிவபெருமானுடைய பக்தராக இருந்தால் அவர் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாதுங்க. அதுதான் உண்மையால அகோரிக்கான அழகே. அதுதான். பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாமி பாலாஜி இருக்காரு. நிறைய விஷயங்களை பற்றி கேட்க போகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு, அகோரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அகோரி என்ன ஏதுன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் அகோரினா யாரு, என்ன ஏது, அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் செட் பண்ணி விட்டதே நம்மளோட கலையரசன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுவாமி? இந்த அகோரியா இப்போ கலையரசன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் அகோரின்றாரு. அவர் ஒரு நாட்டு கலைஞராக இருந்தார், அதுக்கப்புறமா இப்போ அகோரியா மாறுறாரு. அதுக்கப்புறமா முடியெல்லாம் அது விக்கா இல்லை உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியல. எனக்கு அம்மா அருள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு முடியை கட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி. என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா கலையரசன் பற்றி நிறைய வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய அவருடைய ஸ்பீச்சும் நான் பார்த்துருக்கேன், அவருடைய பக்தியுமே நான் பார்த்துருக்கேன். இதில் கலையரசன் பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கலையரசன் பக்தி ஒரு பக்கம் இருக்குது, அவருக்கு கலையரசனுக்கு ஒரு பக்கம் பக்தி இருக்கு. இல்லை, இப்போ அவரோட பொண்டாட்டியே என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே பொய் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 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 நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் ஒரு பொம்பளை பொறிக்கையா இருக்காரு. அவர் பசங்க பொண்ணுங்க எதுவுமே பேதுபாவம் பார்க்காமலே போயிட்டு அவரோட இச்சைகள், உடல் இச்சைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவாமி? ஒரு அகோரியா இதெல்லாம் பண்றது சாத்தியமா? இதெல்லாம் பண்ணலாமா? மது அருந்தலாமா? ஒரு அகோரியா எல்லாருக்கூடயுமே போயிட்டு தாமதம் உறவு வச்சுக்கலாமா? கலையரசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பாப்புலராக ஆகணும்னு கொஞ்சம் ரொம்பவே ஆசை. அவருக்கு பாப்புலராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கும் சரி அவருக்கும் சரி நிறையவே ஆசை. இப்படி ஆசையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பாப்புலராக ஆகிட்டே தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகோரியா எப்படி ஆக முடியும்? யார் அகோரி? அகோரி என்பது ஃபேமிலி வேணாம். ஆமாம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். ஆமாம். சிவன் தான் உலகம், கடவுள் தான். என் வாழ்க்கையை நான் கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஏங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கல்யாணம் ஆகியும் குழந்தை குட்டி இருந்தும் நிறைய பேர் இன்னமும் சிவபெருமான சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைஞ்சு இருக்கவங்களாம் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க. அப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கலையரசனை விட பெரிய பெரிய அகோரி. ஓகே இல்லை,
கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்களுடைய கரியரை எல்லாமே விட்டுட்டு சாஷ்டாங்கமாக சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் சிவன் பக்தர் வந்து இப்பொழுது இந்த பூலோகத்தில் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. சிவனுடைய ஆட்சி வந்து இப்போ ரொம்பவே ஆயிடுச்சு. சிவன் ஒரு பக்கம் இருந்தாலும் விஷ்ணு ஒரு பக்கம் இருந்தாலுமே விஷ்ணு பக்தர்களாக இருக்கட்டும் சிவன் பக்தர்களாக இருக்கட்டும் அந்த காலத்தில் சண்டைகள் எல்லாம் ஏற்பட்டது. இப்பொழுது 2 கடவுள்களையும் ஒரே ஆலயத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் ஜனங்கள் அதிகமாகவே ஆயிட்டாங்க. இப்போ எல்லா தெய்வத்தையும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய தெய்வங்கள் அதிகமாகவே ஆயிட்டாங்க. ஏன்னா கடவுள்லே வந்து சிவபெருமான் வந்து ரொம்பவே ஒரு உயர்வு பெற்றவர் ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஏன்னா ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லாருக்குமே சரி சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா தான் எல்லாருக்குமே வந்து ஒரு மெயின். அந்தமாரி சிவபெருமான் அந்த குடும்பத்தில் ஒரு தலைமை தெய்வமாக இருக்கும் பொழுதும் கலையரசன் வந்து அந்த தலைமை தெய்வத்தை கைப்பிடிச்சு அந்த தெய்வத்தை வைத்து உயரலாம் அப்படின்னு பண்ணுற சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தெய்வத்தை பிடிக்கணுன்றது கலையரசனோட உண்மையான ஒரு எண்ணம். அந்த ஈக்குவலாக சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? பராசக்தி. பராசக்தியோட ரூபம் யாரு? காளி தெய்வம். அந்த காளி தெய்வத்தையும் அவர் கைப்பற்றினார். சிவபார்வதி சிவனையும் அவர் கைப்பற்றினார், காளியுமே அவர் கைப்பற்றினார். 2 தெய்வத்தையுமே வைத்து அவர் ரொம்பவே தப்பான விஷயங்கள் நிறையவே செய்கிறாரு. இந்த காளின்னா வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான காளியும் இருக்குது, ரொம்ப அகோர ரூபத்தில் இருக்கக்கூடிய காளியுமே இருக்குது. அகோர ரூபத்தில் இருக்கக்கூடிய காளிக்கெல்லாம் வந்து கலையரசன் உண்மையால் பூஜை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கிடையாதுங்க. ஏன்னா எந்த தெய்வத்துக்குமே வந்து நீங்கள் சொன்ன மாரி இந்த பெண்கள் தொடர்பு இது போல் இந்த தாம்பத்திய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்துக்குமே வந்து கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இவர் முழுமையாக தெய்வ வழிபாட்டில் இருந்து கலையரசன் இந்த மாரி தாம்பத்திய உறவுகள் செய்துட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களை நல்லாவே ஏமாத்துறார், ரொம்பவே ஏமாத்துறாரு கலையரசன். பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஏமாத்துறாருன்றதை விட இது போல் என்ன போல் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மருளாடிகள் ஒரு சிறிய ஆலயம் வச்சு பக்தர்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய எங்களை மாரி நிறைய மருளாடிகள் சுவாமிகள் நிறைய பேரை வந்து அவர் அவமானம் படுத்துறாரு, கொச்சப்படுத்துறது, ரொம்பவே கொச்சப்படுத்துறாரு அவர். இது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றது, காளி காட்சி கொடுத்தாரு சொல்லி. ஆனால் உண்மையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இது போல விஷயத்தை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற மக்களுக்காகவே இந்த கலையரசன் இது போல ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து கருத்தை எடுத்து போய் ரொம்பவே ஆன்மீகத்தை அவர் ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்கார். அந்த காளியின் சிவபெருமானும் வைத்து அவர் சொல்லப்போனால் ஒரு பெரிய கேம் விளையாடி இருக்கார். அவர் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரியவே கேம் விளையாடி இருக்கார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் கலெக்டர் ஆக போகிறேன். ஆமாம், இது போல் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென்டல், இதுக்கு நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அவர் ஆக்சுவலாக அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு எந்த கைத்தொழில் தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல கலைஞர் அப்படின்றத மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு நல்ல கலைஞர் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக அந்த கலைஞர்லேயே அவர் இருந்திருந்தாலும் அவர் எந்த தவறு செய்திருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு ஆண், அவர் ஒரு பெண் கூட சேர்றது கண்டிப்பா தவறு கிடையாது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைஞர்லயே அவர் இருந்திருக்கலாம். அவர் எதுக்காக இதுல தெய்வத்தை அவர் உள்ள கொண்டு வந்தாரு? அதுதான் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனால நம்மளால காசு அதிகமா சம்பாதிக்கலாம். இது ஏன்னா அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது ஓ இது மூலியமா நம்மளும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், நம்மளும் சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடலாம்
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கலையரசன் முகம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமா ஆமா, நிறைய கோடியான மக்களுக்கு வந்து கலையரசன் முகம் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த முகம் வந்து வெளியில தெரியணும், நம்ம வந்து நம்ம முகத்தை விமோச்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கணவரும் மனைவியும் சேர்ந்து இந்த திட்டத்தை கூட செய்திருக்கலாம். ஆமா, ஏன்னா கலையரசனுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அந்த லேடி. ஆமா நிச்சயமா, ரொம்ப சப்போர்ட் சண்டை போட்டாங்க. இந்த இது போல இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அவர் கூட லைன் பை லைனா, ஏன்னா கலையரசனை எவ்வளோ பேர் வந்து கொச்சமாக பேசிய பட்சத்துல அந்த கலையரசன் கூட இருந்து துணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒருத்தவங்க தான். அதே மாதிரி அவர் அடிக்கணும்னு நிறைய பேர் சொல்லும் போதும் இவங்க வந்து கலையரசனுக்காக சண்டை போட்டு, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு அகென்ஸ்டா பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே நாங்க ஃபேமஸ் ஆயிட்டோம், எங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் மக்களுக்கு எங்கள் முகத்தெல்லாம் தெரிய வச்சுட்டோம், இது போதும், எங்கள் ஆசை நிறைவேந்தி முடிஞ்சிடுச்சு, இப்போ வேற என்ன ஆசை எங்களுக்கு இருக்கோ நாங்கள் அதில் போகிறோம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவங்களோட விளாட்டா இருக்கு எனக்கு. விளாட்டா ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி சுவாமி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு, இப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு தனியா ஒரு ஆலயம் வச்சிருக்கீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பயிற்சிங்கிறது தேவை. கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ மாந்திரிகமா இருந்தாலும் மந்திரங்கிறது தேவை, அதே மாதிரி சுவாமியா இருந்தாலும் மந்திரங்கிறது தேவை. அது நெகட்டிவா எனர்ஜி இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பிராக்டிஸ்ங்கிறது தேவை. இவர் பிராக்டிஸ் பண்ணாரா பண்ணலையானாலே தெரியல. ஆனா இருந்தாலும் வந்துட்டு டக்குன்னு வந்து இல்லை எனக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியும், வந்து உட்காரு, இதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா வந்துட்டு ஒரு சுவாமியா மாறணும்னா நிச்சயமா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், எல்லா கலையும் மந்திரம் எல்லாமே. ஸோ இது எப்படி சுவாமி, இது எப்படி தான் சாத்தியம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, கலையரசன் வந்து அவருடைய முகத்தை எல்லா மக்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சிட்டாங்க. அவங்களுடைய மனைவியும் கலையரசனும் நினச்சிட்டாங்க. அதே போல் அவங்க வெளியே வந்துட்டாங்க. சரி, அவங்க உண்மையாலேயே காளி பக்தராக இருந்தாலும், அவங்க சிவபக்தராக இருந்தாலும், கடைசி வரைக்கும் அவங்க இவ்வளோ நாள் பூஜை பண்ணதில் அவங்க ஒரு நிமிடமாவது அந்த தெய்வத்தை மனசார நினச்சிருப்பாங்க, நினைக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிமிடம் அந்த தெய்வத்தை அவங்க நினச்ச காரணத்துக்காக அந்த தெய்வம் இவர்களுக்கு கூட இருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது போல் வந்து சொதப்பி இப்போ வந்து கலையரசனுக்கும் சரி அவங்க மனைவிக்கும் சரி ரொம்பவே இப்போது குற்றச்சாட்டுகள் அதிகமாக வச்சுட்டு வராங்க. ரொம்ப அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப தவறாகவே பேசிட்டு வராங்க. ஏன்னா இப்போது எல்லாருமே அடிக்கக்கூடிய நிலைமை ஆயிட்டாங்க. அவங்கள வெளியில் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அடிக்கக்கூடிய நிலைமை ஆயிட்டாங்க. நீங்கள் உண்மையாலேயே அந்த தெய்வத்தினுடைய பக்தராக இருந்தால் கலையரசன் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கார். இந்த மண்டவோடெல்லாம் வச்சு, இந்த கோலங்கள்லாம் அதிகமாக போட்டு, இந்த விளக்குகள்லாம் வச்சு. இல்லை அதெல்லாம் நெசசரியா தேவையா? ஒரு பூஜைன்னு ஒன்று பண்ணும்போது எங்க மக்களுக்கு காமிக்கணும்லங்க. அதெல்லாம் இல்லை, அது ஒரு ஃபேக்கா, ஒரு சீனா? ஃபேக் அதெல்லாம். இது வந்து அவர் காசியில் வந்து சும்மா அவர் இந்த பார்வையாக பார்த்துட்டு வந்து, இப்போ நீங்கள் கூட தான் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் இப்படி உட்காந்துருக்கேன், இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் யாரையாவது இப்படி உட்கார வச்சு நான் பேசலாம் இல்லைங்களா? ஆமாம், ஓகே, கரெக்டாக இல்லையா? இப்போ நானே ஒரு ஃபோனில் வச்சு நான் பண்ணி பேசலாம் இல்லையா? அது போல் பார்க்குற இடத்தெல்லாம் வந்து எது மக்களுக்கு வந்து பார்வையாக இருக்குமோ அதை வந்து அவர் கை எடுத்துக்கினார். ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டவோடெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த எலும்பை பார்த்திங்கன்னா, இந்த ரத்தம், இந்த கற்பூரம் இதெல்லாம் எரியறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஓ இங்கே பேய் இருக்குது, இங்கே ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் ஆக்சுவலாக. அப்போ என்னன்னா, எளிய மக்கள்கள் வந்துட்டு தன்னோட தீர்வுக்காக இவர்கிட்ட போனால் அதை இவர் பயன்படுத்திக்கிறாருன்றதை விட இவர் வந்து மக்களை வச்சு விளையாடுறாரு. ஆனா மக்களும் அவரை நம்பி போறாங்க. சில மக்கள் போறாங்கங்க. ஆக்சுவலா அதான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் இந்த சும்மா இந்த மீடியாக்காக, இந்த முகத்தை வெளியில தெரியறதுக்காக கலை கூட சேர்ந்து ஒரு விளையாடுறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தவிர வச்சு கலையரசனை பத்தி கண்டிப்பா பேசுறது டைம் வேஸ்ட். ஒன்றுமே கிடையாது. கலையரசனை பற்றி பேசுறதுல ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து உண்மையான ஒரு காளியின் பக்தராக இருந்தால், சிவபெருமானுடைய பக்தராக இருந்தால் அவர் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாதுங்க. அதுதான் உண்மையால அகோரிக்கான அழகே. அதுதான் இன்னுமே நிறைய தமிழ்நாட்டில் சரி, எல்லா உலகத்துலேயுமே சரி, அகோரிகள் உண்மையால வாழ்ந்துட்டு வராங்க.
கண்டிப்பாக வாழ்ந்துட்டு வராங்க. குழந்தை குட்டி குடும்பம் எல்லாமே இருந்தும் இன்னுமே அகோரிகளாக இருந்து வாழ்ந்துட்டு வராங்க நிறைய பேர். அந்த மாரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பேசவே மாட்டாங்க. முதல்ல யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்களாம் மௌனம். அவங்களுக்கு சிவபெருமான் யாரு? சிவபெருமான் யாரு? சிவபெருமான் வந்து ஒரு மௌனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தியான கோலத்தில் தான் இருப்பார். சிவபெருமான் அவர் எப்பயுமே தியான கோலத்தில் தான் இருப்பார். அந்த சிவபெருமானுடைய பக்தர்கள் வந்து எப்படிங்க இப்படிலாம் பேசிட்டு இப்படிலாம் விளையாடுன்னு தெரிஞ்சிட்டு இருக்க முடியும்? அதையே மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால கலையரசனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெய்வங்கள் எல்லாம் வச்சு அவர் சும்மா ஒரு மேஜிக் பண்ணி ஒரு பூச்சாண்டி காமிச்சு விளையாடுறாருன்னு நான் சொல்ல முடியும். அதான் இதுல சிரிப்பு என்னன்னா நெக்ஸ்ட் அவர் கலெக்டர் ஆக போறாரு. இது வந்து உண்மையாலேயே எவ்வளோ பேர் கலெக்டர் ஆகிறதுக்காக உயிரை கொடுத்துலாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு கலையரசன் போயிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எவ்வளோ மருளாடிகள், எவ்வளோ சுவாமியார்கள் ஆலயத்தை சிறிதாக வச்சு ஏதோ அவங்க அங்கே மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் சரி தெய்வத்துக்கும் சரி அவங்க பணிவிடை செய்து மக்களுக்கு குணப்படுத்தி இன்னுமே காலம் காலமாக பரம்பரையாக நிறைய ஆலயத்துல வழிபாடு செய்து இருக்கக்கூடிய மக்கள்கள் அதிகமாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதும் அந்த மக்களை எல்லாமே அவர் இப்போ ஒரு சுத்து வட்டாரத்துல அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு இப்போ கலெக்டர்ஸ் கிட்ட போயிருக்காரு. இப்போ கலெக்டர்ஸ் கிட்ட அவர் போயிட்டு இப்போ அவங்கள இப்போ அவர் எப்படி டேமேஜ் பண்ண போறாரு தெரியல. அதுக்குள்ள கலையரசனை தாக்கணும். ஆனா அகோரியா இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மரணம் அடையும் போதும் வந்துட்டு தனியா தானே இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ஆசையும் இருக்காது, எந்த ஒரு இச்சாவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தேவை மெயினா தூக்கம். அவங்க எப்பயுமே தியான கோலத்துல தான் இருப்பாங்க. தூக்கம் தூக்கம் தூக்கம், உணவு தூக்கம், உணவு தூக்கம். உணவு கூட வேணாங்க, அவங்கள ஒரு இடத்துல விட்டா அவங்க பாட்டுன்னு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ நிறைய நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த தெருவில் நம்ம போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை அடைந்த ஒரு ஆடையெல்லாம் போட்டுட்டு நிறைய இந்த வயசானவங்க நம்ம கிட்ட ஏந்தி கேட்குறவங்கலாம் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் கூட நிறைய அகோரிகள்லாம் இருக்கிறாங்க, சிவபக்தராக இருக்கிறாங்க. ஏன்னா தெய்வங்களும் மனித ரூபமாக இந்த உலகத்துல வாழ்றாங்க. முருகப்பெருமானும் மனித ரூபத்துல இந்த உலகத்துல வாழ்றாரு. இப்போ ஒரு ஃபேமிலியே அப்படின்னா அந்த ஃபேமிலியில வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்காரு. இப்போ நம்ம வந்து அப்பாவை சிவபெருமானா எடுத்துக்கலாம், தாயை வந்து பார்வதியா எடுத்துக்கலாம், தம்பியை முருகப்பெருமானா எடுத்துக்கலாம், அண்ணனை விநாயகரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது போல குடும்பங்கள் இந்த உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால தெய்வங்கள் வந்து இந்த உலகத்துல மனித ரூபமாக வாழ்ந்து கொண்டிருப்பது நிரந்தரமான அது உண்மை. அது போல இந்த கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ ரூபமாக வாழ்றாரா இல்லை தெய்வத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக வாழ்றாரா அப்படின்றது எனக்கு உண்மையாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அகோரி சமுதாயத்தை இவர் வந்துட்டு இது படுத்துறத மாதிரி. ஆமா, இவர் உண்மையால அகோரியாக இருந்தால் அவர் என்ன பண்ணணும்னா எதுவுமே பேசக்கூடாதுங்க. அவர் பாட்டு அவர் ஃபேமிலியிலேருந்து கிளம்பி வெளியில் அவர் போய் அவர் அமைதியாக இருந்தாலே போதும். எதுக்கு இந்த மொழியெல்லாம் கட் பண்ணிட்டு ஒன்றுமே ஜடையை வேற ஒட்டி அதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி எதுக்காக இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே. அப்போ என்னன்னா ரியலாக ஒரு அகோரி தன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களையும் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு கண் பார்வையிலே தான் பார்க்குறதுக்கு தோணும். கண்டிப்பாக நீ வந்து உனக்கும் உண்மையாக இல்லை, உன்னை நம்புறவங்களுக்கும் நீ உண்மையாக இல்லை, உன்னை நம்பி வந்து அந்த பொண்ணுக்கும் நீ உண்மையா இல்லை. அப்படி நீ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை கடவுள் கண்டிப்பா வந்து. ஆனா இப்போ அவங்களோட தாயார் இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்போ வந்துட்டு அவங்க தாயார் உட்கார்ந்து தான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. இல்ல ஆமா அவன் இப்படிதான் இருந்தான் அப்படிதான் இருந்தான், அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு கோயில் மேல எல்லாம் ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னோட கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த மந்திரம் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு சாமியாரா மாறணும் இல்ல வந்துட்டு ஒரு சாமியாரா மாறுறாங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வழிமுறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது என்னெல்லாம் இருக்கும் சுவாமி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுவாமியாரா மாறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா அது ஏற்படுத்திக்கிறது கிடையாதுங்க. அது வாழ்க்கை நம்மளை அதை எடுத்து வந்து நம்மளை அதில் விட்டுடுது.
இதுதான் விதி, இதுதான் வந்து நீ இருக்கணும், இதுதான் இந்த உலகத்துல நீ செய்யக்கூடிய பணி இதுதான் அப்படின்னு நம்மள அந்த வழியில கூப்பிட்டு வந்துட்டு. இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னவா ஆகணும் என்னவா பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் உங்களை இந்த நிலைமைக்கு கூப்பிட்டு வந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதி தான். நம்ம யோசிச்சுட்டு பிறக்கிறது கிடையாது, இல்லை நம்ம பிறந்துட்டு யோசிக்கிறதும் கிடையாது. அதனால் ஆனால் சுவாமியாராக ஆகணும், இந்த மந்திரங்கள்லாம் கற்றுட்டு இதில் ஈடுபாடு செய்யணும்னு நிறைய மக்கள்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலையரசன் மாரி தான் நான் சொல்கிறேன், நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த மந்திரங்களை கற்றுட்டு சுவாமியாராக ஆகணும்னு சொல்லி வழிபாடு முறைகளில் சில பற்றி வரும்பொழுதும் சுவாமியாக அவங்களை ஏற்றுக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. இதுதான் விதி, இதுதான் இந்த பூலோகத்தில் நீ செய்யக்கூடிய ஒர்க், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீ மேலே வா அப்படின்னு சுவாமி சொல்கிறது வேற, நானாக இந்த ஒர்க்கை எடுத்துக்கிறேன் அப்படின்றது வேற. ஆமாம். இப்போ வந்து சுவாமியாக என்னை அமர வச்சுருக்காங்க அந்த கோவிலில், நீ தான் பார்த்துக்கிட்டணும், நீ தான் எல்லாருக்கும் இது பண்ணணும், உன் மூலியமாக மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்கிட்ட இருந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சுவாமியாக ஆகணும், நான் சுவாமிஜியாக ஆகணும், நான் மந்திரங்கள் கற்றுட்டணும் அப்படின்னு சொல்லி உண்மையால் ஆர்வம் பட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஈர்ப்போடு நம்ம அமர்ந்தோம் அப்படின்னா அந்த தெய்வமே கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். இல்லை, இப்போ இந்த மந்திரம்லாம் எப்படி கற்றுக்குறாங்க? யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை எங்கேயாவது போயிட்டு படிக்கிறாங்களா? மந்திரங்கள்லாம் எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னா, இல்லைங்க, நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஊறிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தானாகவே அந்த விஷயங்கள் வந்துடும் அப்படின்றது தான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்மளாவே எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைல்ல, எல்லாரையுமே பார்த்து தான் ஒரு விஷயம் லைன் பை லைனாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை, இப்போ ஒரு தீய சக்தியை வந்துட்டு ஒரு மனுஷனோட உடம்புல ஏற்றுறதா இருந்தால் கூட அது ஒரு மந்திரம் மூலியமாக தான் நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் கூட வந்துட்டு இவங்க கற்றுக்குறாங்களா, இல்லை இது யாருன்னா கற்றுக் கொடுக்குறாங்களா, இல்லை இதுக்காகவே தனியாக அவங்க வந்துட்டு தன்னோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு வைபை எடுத்துக்கிறாங்களா, இல்லை அந்த ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறாங்களா, அதுதான் நான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து தனியாகவே அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களே சில விஷயங்கள் எல்லாமே யோசித்து இது போல் செய்தால் நல்லாயிருக்கும், அது போல் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்களை வெளியில் பார்த்து அதெல்லாம் வச்சு கற்றுட்டு ஏதோ ஒரு 2-3 மந்திரங்கள் கற்றுட்டு அந்த மந்திரத்தையே நிறைய உருவேற்றி நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போது நம்ம வாய்ப்பாடு படிக்கிறோம். இப்போது 2வது வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 10 தடவை நம்ம சொன்னோன்னா அது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? மனப்பாடம் ஆகிடும். நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் கூட நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிடும்? தூக்கத்தில் இருக்கும்போதும் நம்ம கிட்ட சொன்னால் நம்ம சொல்லுவோம், எப்போ எழுந்து கேட்டாலும் அந்த வாய்ப்பாடை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுமாரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்களை அவங்க வச்சு அந்த மந்திரத்தை 1008 அப்படின்னு அவங்க உருவேற்றும் பொழுது அந்த மந்திரத்துக்கு என்ன ஆகிடுது? சக்திகள் அதிகமாகிடுது. இப்போ ஓம் நமச்சிவாயம் அப்படின்னாலே அந்த மந்திரத்துக்கு ரொம்பவே பவர்ஃபுல். அந்த ஓம் நமச்சிவாயம்ன்ற மந்திரத்தை விட வேற மந்திரமே இணையாகாது அந்த மந்திரத்துக்கு. அந்த ஓம் நமச்சிவாயமே அவங்க வந்து பல முறை ஜெபிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த சிவனுடைய ஆற்றலை வந்து அவங்க கண்டிப்பாக பெற முடியும். இதுதான் தியானம் கோலம் நான் சொல்கிறேன். அதனால் இவங்க கெட்ட இந்த வசிய மந்திரத்தெல்லாம் வந்து நிறைய புக்ஸு இவங்க வெளியில் நிறைய சுவாமிஜியெல்லாம் பார்த்து அது ஒரு 2-3 மந்திரத்தெல்லாம் கற்றுட்டு அவங்க உருவேற்றி அவங்க இது போல் கெட்ட சக்திகளெல்லாம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொழுதும் அவங்க அதாவே ஆகணும் அப்படின்னு அவங்க அதில் விழுந்துடுறாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க நல்லா அதை உருவேற்றும் பொழுதும் அதில் சக்ஸஸ் ஆயிடுறாங்க, அதில் வின் பண்ணிடுறாங்க. அதில் வின் பண்ணிட்ட உடனே அவங்களுக்கு அதில் பலன் கிடைக்குது. அப்போ பலன் கிடைக்க அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவே அப்படியே மேலே இப்படி போகிறாங்க. ஆனால் இதுலேயும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்ட விஷயம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
இதுல நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கலாமே, கெட்டது என்ன? கெட்டது அதான், நல்லதே பண்ணலாமே. ஒரு அவ்வளவுதான். கடவுளை வச்சுட்டு நம்ம ஏதோ பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் நம்மளுக்கு ஒரு அருள் ஒண்ணு கொடுத்திருக்காரு, அதை வச்சுட்டு நம்ம பண்றோம். எல்லாருமே நல்லதா பண்ண கண்டிப்பா கண்டிப்பா நல்லது பண்ணோம்னா கண்டிப்பா அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொல்லும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. இப்ப தெய்வம் நின்று கலையரசனை கொண்டிருக்குன்றத நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சுவாமி. ஏன்னா ஒரு தெய்வத்தை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தின கலையரசனுக்கு இப்போ தவறான விமோச்சனம் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வாயால இருந்தே வருதுன்னா அப்ப அந்த கடவுள் வந்து கலையரசனை ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்புறாரு அப்படின்றத கண்டிப்பா நிறைய சான்ஸ் கொடுத்திருப்பாரு அவர் தெரிஞ்சல. கடைசியில நீ எனக்கு வேணாம், நீ என் பக்தரா கூட வேணாம். வேண்டாம், இதுதான் உண்மை. சூப்பர் சுவாமி, ரொம்ப நல்லா பேசுனீங்க சுவாமி. இந்த உரையாடலையும் உங்ககிட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ எஸ், இன்னைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட சுவாமி பாலாஜி சார் மூலியமா கற்றுக்கிட்டோம், நிறைய கேட்டுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சுவாமி.